ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நாம் வந்து மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். அப்புறம் புணர்ச்சி பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு நடந்த ஒரு துயரமான செய்தியை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய ஆழ்ந்த நிலையில் இருக்கோம். என்ன சொல்கிறதுனே தெரியல. காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்க வேலை கிடைக்கலன்னு சொல்லி தற்கொலை பண்ணுறதுலாம் ரொம்ப ஒரு துயரமான செய்தியாக தான் எனக்கு வருது. நான் எல்லா மாணவர்களுக்கும் வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு துயரமான நிலையை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. குரூப் 4ல் கிளியர் பண்ணலைன்னா குரூப் 2 இருக்குது, குரூப் 2 கிளியர் பண்ணலைன்னா குரூப் 1 இருக்குது, குரூப் 1 கிளியர் பண்ணலாம் யூபிஎஸ்சி இருக்குது. இந்த மாதிரி இதை தவிர மற்ற ரயில்வே எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி இருக்குது, எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. வெறும் டிஎன்பிசி மட்டும்தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அது தவிர்த்து ஹிந்து ரிலீஜியஸ் அப்பைக்கப்போ இந்து சமய அறநிலையத்துறை நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 8th வந்து 8th போஸ்ட்டு அப்படின்னு இருக்கும். எவ்வளோ போஸ்ட் இருக்குது. நான்லாம் வந்து நானும் டிஎன்பிசி படிச்சுட்டு இருந்தவன் தான். நானும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதி கிடச்சது தான். டிஎன்பிசி எனக்கு கிடைக்கலன்றதுக்காக நான் அதுக்காக மற்ற எக்ஸாம் எழுதாமலாம் இல்லை, எழுதி ட்ரை பண்ணி கிடச்சிது. சரிங்களா. நான் இப்பயும் திரும்ப டிஎன்பிசி படிச்சுட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா. எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு டைம் கிடைக்கும். அது யாருக்கு ஒருத்தவங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும், ஒருத்தவங்களுக்கு லேட்டாக கிடைக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வருத்தப்பட்டு உங்களை வந்து துயரமான நிலைக்கு ஆளாக்காதீங்க. உங்களையும் சேர்த்து உங்கள் குடும்பத்தையும் துயரமான நிலைக்கு ஆளாக்காதீங்க. அந்த தற்கொலை நிகழ்ச்சி செய்தியை கேள்விப்பட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு தனியாக வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் எனக்கு வந்து இது மாதிரி தனியாக வீடியோ போட்டு அதை வந்து பார்வையாளர்களாக மாற்றணுன்றதில்ல. அவேர்னஸ் நான் கொடுக்கணும். அதை நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கொடுக்கலான்னு இருந்துட்டேன். அதை கொடுக்குறேன். தயவு செஞ்சு உங்களுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் சமீபத்தில் கூட ஒரு நியூஸில் படிச்சிருக்காங்க. ஒரு பெண் வந்து நீட் தேர்வில் தோல்வியுற்றாங்க. அவங்க ரோல்ஸ் ராய்ஸில் 78 லட்ச ரூபாய்க்கு வேலையில் சம்பளம் உள்ள வேலை கிடச்சிது அப்படின்லாம். இது ஒரு மோட்டிவேஷன் தான். சரிங்களா. இதை மாதிரி நமக்கு இதுதான் கிடைக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு எது வேணால் கிடைக்கும். ஆனால் கிடைக்காம இருக்கவே இருக்காது. வாழ்க்கையில் முயற்சி பண்ணும்போது ஏதோ ஒன்று கிடைக்க தான் செய்யும். சரிங்களா. உங்களுக்கு மனம் ரொம்ப டிப்ரெஷன் மூடில் இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் அப்பா அம்மா என்ன ஃப்ரெண்ட்ஸ் போல் பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யார் பிடிக்குமோ, உங்களை வந்து யாருக்கு பிடிக்குமோ அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. சரிங்களா. தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு துயரமான முடிவை வந்துட்டு யோசிச்சு கூட பார்க்காதீங்க. சொல்லப்போனால் எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து வெறும் வேலை மட்டும் இல்லை, குடும்பத்தில் சண்டை வரும், கஷ்டம் வரும், குழந்தைங்களுக்கு ஏதாவது கஷ்டம் வரும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அந்த டிப்ரெஷன் மூடில் நமக்கும் தோணும். சரிங்களா. ஆனால் அதை வந்து நம்ம அந்த டைமில் ஷேர் பண்ணிக்கிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப மீண்டு வரணும். கடினமான சூழ்நிலை எல்லாருக்குமே அமையுங்க. வாழ்க்கையில் அமையாமலாம் இருக்காது. நம்ம ஒரு போஸ்டிங்கு, நீங்கள் ஒரு டெப்டி கலெக்டர் ஆகிட்டீங்க, டெப்டி கலெக்டராக அப்படியே ஆடியோவாக போனால் அப்படியே ஈஸின்னு நினச்சிட முடியாது. சரிங்களா. நம்ம போய் அப்படியே அதிகாரம் பண்ணிடலாம், நான் 1000 பேர்த்து அதிகாரம் பண்ணிடலான்னு போயிட முடியாது. நம்ம போஸ்டிங் வாங்கிட்டு அங்கே போயிட்டு அங்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கும் தெரியுங்களா. ஒரு 30 பேர் கூட்டம் போட்டு போராட்டம் நடத்துவாங்க. அவங்கள போய் பேசணும். அவங்க வந்து நம்மளை வந்து தூண்டுற மாதிரியெல்லாம் பேசுவாங்க. அந்த 30 பேர் வந்து நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுத்தி நம்ம வாயை பிடுங்குற மாதிரிலாம் பேசுவாங்க. அவங்க அடாவுடான்னு பேசுவாங்க, மரியாதை இல்லாமல் பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதிகாரி இவன் எப்படி நம்மள்ட்ட பேசலான்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டோம்னா மீடியா வந்து என்ன எழுதுவான்னு தெரியாது, யூடியூபர் என்ன சொல்லுவான்னு தெரியாது, மேலதிகாரி என்ன சொல்லுவான்னு தெரியும். இந்த மாதிரி டிப்ரெஷன் மூடுக்கான வாய்ப்புகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க தான் செய்யும். ஒரு டெப்டி கலெக்டராக இருக்கட்டும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கட்டும், ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஒரு மினிஸ்டராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியாதது இல்லை. எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஊழல் அது இதுன்னு சொல்லி நான் நேர்மையாக இருப்பான், ஊழல் வந்திருக்கும். இது வந்து அரசு தரப்பில் சொல்கிறேன். இதை தாண்டி ப்ரைவேட்டில் கேமிங்கில் நிறைய லாஸ் ஆகிட்டு ரொம்ப டிப்ரெஷன் மூட்லலாம் இருக்கிறாங்க. சரிங்களா. அவங்க எல்லாருக்குமே வந்து மீண்டு வரதுக்கான வாய்ப்பு இந்த வந்து ஒரு சூழ்நிலை அது மீண்டு வந்துடணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி துயரமான முடிவை வந்து எடுக்கவே கூடாது. சரிங்களா. இது என்னோட வந்து உங்கள் தாழ்ந்த வேண்டுகோள் உங்கள் எல்லா அஸ்பிரண்ட்ஸ்கிட்ட நான் வச்சுக்கிறேன். இந்த ஒரு நிலை, இந்த ஒரு செய்தி வந்து நம்ம கேள்வியே படக்கூடாது. சரிங்களா. ஆனால் இது வரைக்கும் நான் கேள்விப்படலை. இதுதான் எனக்கு முதல் முறையாக கேள்விப்பட்ட விஷயமா இருக்குது. இது வரைக்கும் நீட் விஷயம் அந்த மாதிரி விஷயம் தான் நான் கேள்விப்பட்டேன். காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து இந்த மாதிரி விஷயம் கேள்விப்படலை. இது ஒரு முதலாக இருக்குது. இது முதலும் கடைசியுமாவே இருக்கட்டும். அந்த குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல், அவரோட நண்பர்களுக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். மேற்கொண்டு இது மாதிரி யாரும் யோசிச்சு கூட பார்க்காதீங்க. அப்படி இருந்துன்னா இந்த நம்மளே எவ்வளோ படிக்கணும். தற்கொலை வந்து மீண்டு வரதுக்கான சினேகா தடுப்பு மையத்தோட ஃபோனு அது இதுன்னு நிறைய இருக்குது.
சரிங்களா? நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா, அவங்களே உங்களுக்கான சொல்யூஷன் சொல்லுவாங்க. அவங்களே உங்கள வந்து மைண்டு ரிலாக்ஸ் பண்ணி விடுவாங்க. நீங்க யார்ட்டயுமே சொல்ல தேவையில்ல. இது யாரோ முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு சொல்லும்போது கூட, உங்களோட மனசு நிலை வந்து மாறும். அப்படி மாறும்போது நீங்க இது பண்ணலாம். சரிங்களா? அதனால தான் தயவு செஞ்சு சொல்றேன். இந்த மாரி சூழ்நிலையே, இந்த மாரி எண்ணத்தையே வச்சுக்காதீங்க. எந்த ஒரு ஹஸ்பண்ட் கண்டிப்பா நல்ல ஒரு போஸ்டிங், நல்ல ஒரு நிலைமை வரும். எல்லாருக்குமே வரும். வராமலாம் இருக்காது. சிலருக்கு சீக்கிரமா கிடைக்கும், சிலருக்கு லேட்டா கிடைக்கும். அதுதான் அவ்வளோதான். சரிங்களா? தயவு செஞ்சு நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. நிறைய உங்களுக்கு சோர்ஸ் இருக்கு. ஃப்ரீ சோர்ஸ் இருக்கு. நீங்க எதுவுமே கஷ்டப்பட்டு காசு கொடுத்து செலவு பண்ண தேவையே இல்லை. நான்லாம் பார்க்குறேன். எங்க ஊர் பக்கத்துல வந்து ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு ஒரு 20, 30 பேர் வந்து ஒண்ணா சேர்ந்து படிக்கிறாங்க. சரிங்களா? கிராமத்துல. அந்த மாரிலாம் படிக்கிறாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. நீங்க போயிட்டு அவங்க கூட சேர்ந்து படிங்க. தனியா ரூம் எடுத்து உங்களுக்கு படிச்சு செலவு பண்ண முடியலன்னு கஷ்டப்படுறீங்கன்னா, அந்த மாரி படிங்க. லைப்ரரியில போய் படிங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. எந்த ஒரு உறவினர்களோ யார் எது சொன்னாலும் அத கண்டுக்காதீங்க. அவமானத்த இது பண்ணாதீங்கன்னு. அதனால தான் டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4 குரூப் 1 நடந்த விஷயத்த நெகட்டிவா நான் பேசாத காரணமே இதனால தான். இந்த மாரி நெகட்டிவா ஆயிடக்கூடாது. எந்த ஆஸ்பிரண்ட் வந்து நெகட்டிவா ஆயிடக்கூடாது. இல்ல இன்னொன்னு நெகட்டிவா பேசி நம்ம வந்து அந்த வியூஸ் அதிகமாக்க கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா நெகட்டிவா பேசும்போது அதனால மூலம் நெகட்டிவ் மைண்ட் ஆயிட்டு நிறைய பேர் அதை பார்த்து திரும்ப நெகட்டிவா ஆயிடுவாங்க. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் அதை பத்திலாம் பேசவே இல்லை. ஏன்னா நானும் ஒரு நேரத்தில் 2020 நெகட்டிவா தான் இருந்தேன் டிஎன்பிஎஸ்சி மேல. எனக்கு அவ்வளோ அதிருப்தி இருந்தது. ஆனா பரவாயில்ல, நம்ம மீண்டு வருவோம். நடுவில் ஒரு 2 வருஷம் விட்டாச்சு. சரி நம்ம சரியாயிட்டு மீண்டு வருவோம். இதுக்கப்புறமும் ஏதோ ஒன்று பண்ண தான் போறோம். சரிங்களா? எல்லாருக்கும் அந்த ஒரு இது நடக்க தான் செய்யும். அதனால நீங்க அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க. எல்லாருமே மீண்டு வருவீங்க. எல்லாருமே நல்லபடியா போஸ்டிங் வாங்குங்க. போஸ்டிங் அதிகமா வரும். டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்ல, எவ்வளவோ எக்ஸாம் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வேணா கூட கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 நோட்டிஃபிகேஷன் இல்லை 3 நோட்டிஃபிகேஷன் நான் பார்ப்பேன் ஜாபுக்கு. நான் டெய்லியும் என்னோட வேலையே 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஜாப் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது தான். அதுவும் கவர்மெண்ட்ல ஜாப் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் பார்க்குறது தான் என்னோட வேலையை. சரிங்களா? நான் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு இல்லை, 2013 ஆரம்பிச்சு இன்னைய வரைக்கும் எனக்கு அந்த அந்த இதே போகலை. நான் எவ்வளோ போஸ்டிங் இருந்தாலும் சம்பளம் வாங்கினாலும் சரி, திரும்ப எக்ஸாம் படிச்சுட்டு இருந்தாலும் அது என்னவோ அது எனக்கு இருக்கு. அதனால நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதை பத்தி டீட்டெயில் நான் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கேன். நீங்க பர்சனலாகவே கேளுங்க. நான் வந்து வீடியோவா போடணுன்றது கூட இல்லை. பர்சனலாகவே உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா கூட கேளுங்க. நம்ம கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க. நம்ம மெசேஜ் போட்டிருக்கேன், இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் நம்பர் போடுறேன், இல்லை நீங்கள் கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர்னு வந்து லெவல் 7 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல குறைந்தபட்சம் சம்பளமே 80,000 ஸ்டார்டிங் சேலரி வந்திருக்கு. எனி டிகிரி தான். சரிங்களா? 3500 போஸ்ட் வந்திருக்கு. சரிங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசி வரப்போகுது. அடுத்து எஸ்எஸ்சி எம்டிஎஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. எஸ்எஸ்சி எம்டிஎஸ் தமிழ் தான். ஆர்ஆர்பி என்டிபிசி தமிழ் தான், இங்கிலீஷ் கிடையாது. இல்லைனா இங்கிலீஷில் போய் எக்ஸாம் வேணுமான்னு பயப்படாதீங்க. ஏசிஐஓ அசிஸ்டன்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் இங்கிலீஷாக இருந்தாலுமே போஸ்ட் அதிகம். நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம். இதெல்லாம் வந்து ஃபீஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கு. இஎஸ்ஐயில் வந்து எல்டிசி யூடிசின்னு வந்திருக்கு. லோயர் டிவிஷன் கிளர்க்கு, அப்பர் டிவிஷன் கிளர்க்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு நிமிஷம், அதெல்லாம் வந்து கொஞ்சம் 3000 ஃபீஸ். அதனால தான் நாங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. பட் நம்ம வந்து இதை ஏன் இப்போ நான் இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னடா நீங்கள் வெறும் டிஎன்பிசின்னு நினச்சிட்டு உங்களை மனசில் வந்து ஒரு என்ன கஷ்டமான நிலையை உண்டாக்கிக்காதீங்க. டிஎன்பிசி மட்டும் தான் நமக்கு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்காதீங்க. அதையும் தாண்டி இருக்கு. நான் உங்களுக்கு ஆல்ரெடி என் சேனல்ல போய் வீடியோ பாருங்க. டிஎன்பிசி மட்டும் இல்லை, ஆர்ஆர்பிலாம் இருக்குன்னான்றதை நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். நீங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தப்பே நான் போட்டிருந்தேன். நீங்கள் டிஎன்பிசி மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. அதையும் தாண்டி நிறைய ஜாப் வேகன்சிலாம் இருக்குது. நீங்கள் ரெகுலராக அந்த ஒரு வெப்சைட்லாம் இருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுலேயே டெய்லி வரும். 2-3 வெப்சைட் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள். தமிழன் கைடு, freejobalert.com இந்த மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. ப்ராப்பராக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக இருக்கும். உங்களுக்கு தேவையான விவரங்கள் தெளிவாக இருக்கும். அது மாதிரி வெப்சைட்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் போய் பாருங்கள். அதில் எல்லா நோட்டிஃபிகேஷனும் ஒரு தமிழன் கைடில் நம்ம தமிழ்நாடு முழுக்க என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வருதோ, ஈவன் சின்ன கோயிலில் ஹிந்து ரிலீஜியஸில் எந்த கோயிலில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வேலைக்கானது வந்தால் கூட வரும். நீங்கள் அதை கூட அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் எக்ஸாம் வருவாங்க. நீங்கள் நல்லா படிச்சிருக்கும்போது திறமையில போயிடலாம். அதில் ஊழல் நடக்குது, அது நடக்கல, அதை நம்ம ஏன் அதை பற்றி பேசவே தேவை. நமக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலையே படாதீங்க. சரிங்களா? இது ரொம்ப எனக்கு ரொம்ப வெக்ஸாக இருக்குது அது பேசும்போது. அதனால தான் சரி, அதை தனியாக எனக்கு பேசுறதுக்கு மனசு இல்லை. கிளாஸில் ஒரு தடவை சொல்லிடலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் கவலையே படாதீங்க. நல்லபடியாக உங்களுக்கு வந்து
ஜாப் கிடைக்கும். மோட்டிவேட்டடாகவே இருங்க. சரிங்களா? சரி வாங்க இப்போ கிளாஸ் போகலாம். மொழி முதல் மொழி இறுதி எழுத்துக்கள். 10 நிமிஷம் பேசிட்டேன். நான் பேசக்கூடாதுன்னு நினச்சேன். 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் பேசணும்னு தான் நினச்சேன். ஏன்னா எனக்கு அது கஷ்டமான இதுதான். மொழி நானும் அந்த நிலைமையில இருந்திருக்கேங்க. நான்லாம் சும்மா சொல்லல. நான் இல்லை அப்படிலாம் இல்லை. நான் பெரிய பணக்காரன், பெரிய ஜாலியாக இருக்கிறேன். இப்போ அப்படிலாம் கிடையாதுங்க. பணம் இருந்தால் தான் ஜாலி, இல்லை ஏதாவது ஒன்று இருந்தால் ஜாலி அப்படிலாம் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு கஷ்டம், ஒரு டிப்ரெஷன் மூடு, ரொம்ப வெக்ஸ் ஆகி வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்ற நிலைக்கு போகிற நிலைமை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் நம்ம வந்து மீண்டு வரதுக்கான இவ்வளோ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறோம், இவ்வளோ நாலேஜை வளர்த்துக்கிறதே அதை மீண்டு வரதுக்காக, நம்ம சுற்றி உள்ள 4 பேருக்கு அதை அட்வைஸ் பண்ணுறதுக்காகவும் தான். சரிங்களா? சரி, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். அதாவது இந்த இந்த சொல் வருமா வராதா அப்படின்றது பொருந்தா சொற்களை தேர்ந்தெடுக்கின்றதுக்கு இது தெரிஞ்சாதான் உங்களால் அந்த பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்க முடியும். மொழிக்கு முதல்ல என்ன சொல்லு வரன்றது தெரியணும், மொழிக்கு இறுதியில் என்ன சொல்லு வர்றதுன்றது தெரியணும். சரிங்களா? சரி வாங்க. மொழி என்பது சொல்லு. சரிங்களா? மொழினாலும் சொல்லுனாலும் ஒண்ணுதான். சரிங்களா? மொழி என்பது சொல் என்னும் பொருள் உண்டு. சொல்லின் முதலில் வந்து வரும் எழுத்துக்கு முதல் எழுத்துக்கள். சரிங்களா? சொல்லின் முதலில் வரும் எழுத்துக்கு முதல் எழுத்துக்கள் என்னென்ன எழுத்துக்கள் வரும்ன்றதை மட்டும் ஷார்ட்டாக பார்த்துப்போம். உயிரெழுத்து 12. சரிங்களா? உயிரெழுத்து 12 வரும். கசத்த நபம. சரிங்களா? கசத்த நபம, கசத்த நபம 6 வந்துடும். சரிங்களா? கசத்த நபம 6 வந்துடும். அப்புறம் க ஞ க ஞ ய வ இந்த 4 வரும். அதுவும் ஒரு சில எழுத்துக்கள் தான் வரும். க ஞ ய வ, க ஞ ய வ, அதில் 4 வரும். க வரிசையில் வந்து க மட்டும், கணம் கணம் அந்த இது மட்டும்தான் வரும். சரிங்களா? இது வந்து நம்ம பழக்கத்தில் இல்லை. ஆனால் இந்த வரிசையில் க அது மட்டும்தான் வரும். கணம், அங்கணம், இங்கணம் சொல்லுவோம் இல்லையா, அது மட்டும்தான் வரும். அடுத்து ஞா வரிசையில் ஞா ஞா நேஞோ, ஞா ஞா நேஞோ இந்த 4 எழுத்து மட்டும்தான் வரும். அப்போ க ச த ந ப ம, அப்புறம் ய, சரி, க ஞ ய வ 4 எழுத்து ஒரு சில இது மட்டும் வரும். க அது மட்டும்தான் வரும். கணம், அங்கணம், இங்கணம், கணம், இங்க. சரிங்களா? அடுத்து ஞா வரிசையில் ஞா ஞோ ஞோ ஞேஞோ. அடுத்து யா வரிசையில் வந்து 6 எழுத்து வரும். யா யா யூ, யா யா யூ யூ யோ யவ். சரிங்களா? யா யா யூ யூ யோ யவ். வகர வரிசையில் 8 வரும். வா வா வி வி, வே வே வை வோ. சரிங்களா? வா வா வி வி, வா வா வி வி, வே வே வை வ ஆகிய 8 எழுத்துக்கள் வரும். சரிங்களா? ஸோ வந்து இந்த எழுத்துக்கு மட்டும்தான் வரும். இதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா வராத எழுத்துக்கள் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? அப்படி இல்லை, அது வந்து அந்த எழுத்துக்கள் மனப்பாடம் பண்ணிக்கிங்க. இதை சும்மா சும்மா லைட்டாக பார்த்தேன். டானா ரா லா ழா, டானா வராது, ரா ரா வராது, லா ழா லா வராது, நா வராது. சரிங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா ட 2 சுழி 3 சுழினா 2 சுழினா வராது, ரா ரா வராது, ல ர லா வராது. அவ்வளோதான். இது நம்ம இந்த ஆர்டர் தான். மயங்கொலிகள் பார்ப்போம் இல்லையா, அந்த மயங்கொலிகள் தான். இந்த எட்டும் வராது. ஆயுத எழுத்து கண்டிப்பாக வராது. சரிங்களா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான். இவ்வளோ ஞாபகம் வச்சா போதும். சொல்லுக்கு முதல் வர்றது வராது. சரிங்களா? அடுத்து இறுதி எழுத்துக்களாக என்னென்ன அமையும்? சரிங்களா? உயிர்மெய் எழுத்து வந்து உயிரெழுத்துக்கு 12, மெய் எழுத்து வந்து உயிர்மெய் எழுத்தும் இறுதியில் வரும். சரிங்களா? உயிர்மெய் எழுத்து தான் இறுதியில் வரும். உயிர்மெய் எழுத்து தான் இறுதியில் வரும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எரள வழல இடையினம் வரும். சரிங்களா? எரள வழல அது இடையின எழுத்து வருமா? அதுக்கப்புறம் ந வரிசை வரும். அப்புறம் ந ம வரும். சரிங்களா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் 2 சுழினா வரும். இவ்வளோதான். எரள வழல வராது. 6 எழுத்து நமக்கு தெரியும், இடையின எழுத்து. ஞான நாம இது வரும். சாரி, வரும். மொழிக்கு இறுதியில் வருது. ஞான நாம 2 சுழினா இது மட்டும்தான் வரும். சரிங்களா? மொத்தம் இந்த எழுத்துக்கள் 11 வரும். மெய் எழுத்துல இந்த 11 வரும். சரிங்களா? மற்ற எழுத்துக்கள் வராது. இந்த எழுத்துக்கள் கூட பார்த்து வச்சுக்கோங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும். பொருந்தா சொல்ல கேட்டாலும் தெரியணும். உறிஞ்ச் வெரிந்த் அவா, உறிஞ்ச் வெரிந்த் அவ். சரிங்களா? அவ்வளோதான். இதை பார்த்துட்டீங்கன்னா இது பார்க்க தேவையில்லை.
இருந்தாலும் இதில் பார்த்துக்கோங்க, கசட தவிர வராது, கன்ஃபார்ம் வராது. கசட தவிர மெய்யெழுத்து வராது, கசட தவிர வல்லின மெய்யெழுத்து வராது. சரிங்களா? அது இல்லாமல் இங்கு வராது. சரிங்களா? ஆயுத எழுத்து வராது, ஆயுத எழுத்து வராது, இங்கு வராது, கசட தவிர வராது. எவ்வளோதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிங்களே போதும். அப்புறம் இப்போ மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள் பார்த்துட்டோம். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் பார்க்கணும். மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும், உயிர்மெய் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும், ஆயுத எழுத்து சொல்லின் இடையில வரும். உங்களுக்கு நல்லா தெரியும். மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து எல்லாமே சொல்லின் இடையில வரும். அதுல வந்து எக்ஸ்க்ளூசிவா என்னென்ன வரும்னா, அளபடையில மட்டும்தான் உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில வரும். ஓதல், ஓதல் இடையில வருதுல, அளபடையில மட்டும்தான் வரும், வேற எதுலயும் வராது உயிர் எழுத்துக்கள். சரி, முடிஞ்சு போச்சு. மொழிக்கு முதல்ல வர எழுத்துக்கள், மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வர எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியில் வராத எழுத்துக்கள், அப்புறம் இடையில வர எழுத்துக்கள் பார்த்தாச்சு. ஸோ இதை பார்த்துன்னா பொருந்தா சொற்களை வந்து நம்ம எடுத்து எழுத முடியும். அது முக்கியமானதுங்க. பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக. ஒரு 5 கொஸ்டின் வருது. இது பிரித்து சேர்த்து. சரிங்களா? இந்த 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் இல்லை 10 கொஸ்டின் வருதுன்னா அது எவ்வளோன்னு கேட்பாங்கன்னு தெரியாது. அது வருதுன்னா அதுக்கு இது தெரியணும். என்ன தெரியணும்? புணர்ச்சி தெரியணும். சரிங்களா? நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது தான் புணர்ச்சி. நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது தான் புணர்ச்சி. பார்த்தீங்கன்னா சிலை கூட்டல் அழகு. சரிங்களா? சிலை அழகு, சினை கூட்டல் அழகு, சிலை அழகு. மண் கூட்டல் அழகு, மண்ணழகு, மண் கூட்டல் அழகு, மண்ணழகு. பொன் கூட்டல் உண்டு, பொன்னுண்டு. பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. சரிங்களா? பொன் கூட்டல் சிலை, பொற்சிலை. அப்ப இதுதான் வந்து புணர்ச்சி. இது எப்படி புணரும்? நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருந்தா உயிரீற்று புணர்ச்சி. லை இருக்கா? லை என்னது? இல் கூட்டல் ஐ. சரிங்களா? இது வந்து உயிரீற்று புணர்ச்சி. மண் இருக்கா? மண்ணுல வந்து வெறும் இன்னும் மட்டும் இருக்கு, மெய்யீற்று, அது மெய்யீற்று புணர்ச்சி. உயிர் முதல் புணர்ச்சி. சரிங்களா? உயிர் முதல் புணர்ச்சினா என்னன்னா, வரும் மொழி. இப்ப இறுதி மொழி பார்த்தோம், சிலையில வந்து இல் கூட்டல் ஐன்னு பார்த்தோம். வருமொழியில வந்து உயிரெழுத்து வந்தா அது உயிர் முதல் புணர்ச்சி. அதே மாதிரி வருமொழியில வந்து மெய் வந்தா மெய் முதல் புணர்ச்சி. மெய் எப்படி வரும்னு கேக்குறீங்களா? இப்ப சி இருக்கு, சியை பிரிச்சு எப்படி வரும்? இச்சு கூட்டல் ஈ, சீன்னு வரும். அப்ப இச்சுன்றது என்னது? மெய். அப்ப இது வந்து மெய் முதல் புணர்ச்சி. அப்ப பேசிக்கா 4 புணர்ச்சி தெரியணும். என்னென்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. சரிங்களா? ஏன் இதை சொல்றேன்னா, இது தெரிஞ்சாதான் உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடும் அப்படின்ற கான்செப்டே தெரியும். உயிர் வரின்ற அப்படி கான்செப்ட் தெரியும்னா, உயிர் வரின்னா உயிர் முதல்னு அர்த்தம். உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டோடனா வருமொழி முதல்ல வந்து உயிர் வந்தா நிலைமொழி ஈற்றில் ஊ வந்து கெட்டு புணருன்றது தான் கான்செப்ட். சரிங்களா? அதுக்கு தான் சொல்றேன். இது தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். நான் சிம்பிளா சொல்றேன், அதிகமாக காம்ப்ளிகேட்டெல்லாம் வேணாம். உயிரீட்டு புணர்ச்சி, மெய்யீட்டு புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சி. அடுத்து இயல்பு புணர்ச்சி என்ன, விகார புணர்ச்சி என்ன? சரி, புணர்ச்சிக்கு பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். உயிர் ஈற்று, மெய்யீற்று, உயிர் முதல், மெய் முதல் பார்த்துட்டோம். அடுத்து வந்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சினா ஒன்றும் இல்லை, எந்த ஒரு மாற்றமும் இருக்காது, எந்த ஒரு எழுத்தும் கூடாது, எந்த ஒரு எழுத்தும் குறையாது, அது இயல்பா சேர்ற எழுத்து. சேர்த்து எழுதுக, இயல்பா சேரும். தாய் கூட்டல் மொழி, தாய்மொழி. சரிங்களா? இப்படி சேர்றது தான் வந்து இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? எந்த ஒரு எழுத்து கூடாது, சேராது, குறையாது, இயல்பா சேர்றது, இயல்பா சேர்த்து எழுதுக, அதுதான் வந்து இயல்பு புணர்ச்சி. விகார புணர்ச்சி என்னன்னா, ஒரு எழுத்து தோன்றலாம், இல்லை ஒரு எழுத்து மறையலாம், இல்லை ஒரு எழுத்து கெடலாம். சரிங்களா? 3 வகையா: தோன்றல், திரிதல், கெடுதல். ஒரு எழுத்து தோன்றலாம், ஒரு எழுத்து திரிதலாம், ஒரு எழுத்து கெடுதலாம். இது இந்த மாதிரி 3 நடந்தா, தோன்றல், திரிதல், கெடுதல் நடந்தா அது வந்து விகார புணர்ச்சி. சரிங்களா? பாருங்க, உடல் கூட்டல் ஓம்பல். சரிங்களா? உடல் கூட்டல் ஓம்பல். இங்க இல்லு கூட்டல் ஓ இணையும் போது லோ என்ற எழுத்து புதுசா தோன்றுது. சரிங்களா? புதிய எழுத்து உயிர்மை எழுத்து ஆயிடுச்சு. அதான் புதிய எழுத்து எதுவும் தோன்றல, உயிர்மை எழுத்து ஆயிடுச்சு. அதனால இது வந்து சாரி, இதுவும் இயல்பு புணர்ச்சி தான், மன்னிச்சுக்கோங்க. இதுவும் இயல்பு புணர்ச்சி தான், அதை மாற்றி சொல்லிட்டேன்.
இங்கே வந்து எதுவுமே இல்லை. 2 வகை இயல்பு புணர்ச்சி இருக்குது. ஒரு எழுத்து தோன்றலாம், எதுவுமே தோன்றாமல் நடக்கிறது. 2 எழுத்து சேரும்போது எதுவுமே புதுசாக தோன்றாமல் தெரியாமல் கெடாமல் இருக்கிறது இயல்பு புணர்ச்சி. அடுத்து விகார புணர்ச்சியில் வந்து தோன்றல், தெரிதல், கெடுதல் 3 நடக்கும், 3 மாற்றங்கள் நடக்கும். அதுதான் வந்து விகார புணர்ச்சி. இயல்புல வந்து இயல்பா சேர்றது பிளஸ் வந்து உயிர்மெய்யா இருது, உயிரும் மெய்யும் சேர்ந்து உயிர்மெய்யா இருது. இங்க வந்து விகார புணர்ச்சியில தோன்றல், தெரிதல், கெடுதல் 3 வரும். சரிங்களா? சரி, தோன்றல், தெரிதல், கெடுதல் 3 வகை புணர்ச்சிங்க. நிலமொழியும் வருமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல். தமிழ் கூட்டல் தாய், இவங்க எடுத்துக்காட்டு கொடுத்தா தமிழ் தாய். எக்ஸ்ட்ராவாக என்ன புதிதாக ஒரு எழுத்து என்ன வந்திருக்கு, இத்து வந்திருக்கு. நிலமொழி வருமொழி இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது தெரிதல். ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறும். வில் கூட்டல் கொடி, இங்கே வந்து விற்கொடின்னு வரும். இல்லே இருக்காது, இர்ரா மாறி இருக்கும். இல் வந்து இர்ரானது தெரிதல். சரிங்களா? அடுத்து விகாரம் சொல்லுவோம். இல்லானது இர்ரானது, இல் வந்து இர்ரானது விகாரம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, பகுப்புத்த உறுப்பிலங்கத்தில். அதுதான். அடுத்து நிலமொழியும் வருமொழி இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். சரிங்களா? மனம் கூட்டல் மகிழ்ச்சி, இம் இங்கே இருக்காது, பார்த்தீங்கன்னா மன மகிழ்ச்சியாக மாறிடும். இம் கெட்டு மன மகிழ்ச்சியாக மாறிடும். சரிங்களா? அதுதான் வந்து இது கெடுதல் விகாரம். தோன்றல், திருத்தல், கெடுதல் பார்த்துட்டோம். சரிங்களா? 2 சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடகம் கூட்டல் கலை, நாடக கலை, இதில் என்னென்ன நடந்திருக்கு பாருங்கள். நாடக கலையில் என்ன நடந்திருக்கு, இம் கெட்டிருக்கு. சரிங்களா? இம் கெட்டிருக்கு. அப்புறம் இக்கு புதுசாக தோண்டியிருக்கு. அப்போ இம்மு மறைஞ்சிருக்கு, இக்கு புதுசாக தோண்டியிருக்கு. இந்த மாதிரி ரெண்டும் அதுவும் நடக்கும். சரிங்களா? அதுதான் வந்து தோன்றல். விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். விகார புணர்ச்சி 3 வகைப்படும். பாலாடை, பாலாடை, பால் கூட்டல் ஆடை. சரிங்களா? பால் கூட்டல் ஆடை, பாலாடை இயல்பு புணர்ச்சி. உயிரும் மெய்யும் சேர்ந்து வர்றது இயல்பு புணர்ச்சி. சரிங்களா? அடுத்து மட்பாண்டம், மண் கூட்டல் பாண்டம் இல்லையா? மட்பாண்டது மண் கூட்டல் பாண்டம். இன்னும் வந்து இட்டானது என்னாச்சு, இன்னும் வந்து இட்டானது இல்லை பாருங்க, இன்னும் வந்து இட்டாது. அப்போ இது என்னது, திரிதல் விகாரம். அதான். சரிங்களா? இன்னும் வந்து இட்டானது திரிதல். அப்போ மட்பாண்டன்றது திரிதல். சரிங்களா? மரம் கூட்டல் வேர், மரவேர், மரம் கூட்டல் வேர் வந்து மரவேர், கெடுதல். சரிங்களா? இம்மு போயிடும், இம்மு வந்து போயிடும், கெடுதல். மணி கூட்டல் முடி, மணிமுடி. சரிங்களா? இயல்பு புணர்ச்சி. மணிமுடி அப்படியே இயல்பாக வரும். மணி கூட்டல் முடி, மணிமுடி. கடை கூட்டல் தெரு, கடை, கடை, கடை கூட்டல் தெருன்னு வரும். அப்புறம் இத்து நடுவில் சேரும், கடை தெரு. அப்போ அது தோன்றல் விகாரம். சரிங்களா? ஸோ மட்பாண்டன்றது தெரிதல், மரவேறுன்றது கெடுதல், மணிமுடின்றது இயல்பு, கடைத்தெருன்றது தோன்றல் விகாரம். சரிங்களா? இதெல்லாம் புணர்ச்சி. சரி, அடுத்த புணர்ச்சியில் இன்னும் டீப்பாக போகிறோம். நிலமொழி வருமொழி உங்களுக்கு தெரியும். 2 எழுத்து சேரும்போது இருக்கிறதுல முதல் எழுத்து தான் நிலைமொழி, 2வது எழுத்து தான் வருமொழி. சரிங்களா? 2 எழுத்து சேரும்போது முதல் எழுத்து தான் நிலைமொழி, 2வது எழுத்து தான் வந்து 2வது சொல். முதல் சொல் தான் வந்து நிலைமொழி, 2வது சொல் தான் வந்து வருமொழி. சரிங்களா? இப்போ நம்ம முன்னாடியே பார்த்தோம், உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல். என்னது, கலையில் வந்து இல் குட்டல் ஐ. சரிங்களா? அப்போ ஐன்றது உயிரிரு, இன்னுன்றது டைரெக்டாகவே வந்துச்சு மெய்யிரு. வாழையில் வந்து உயிர் வந்திருக்கு, இலையில் ஈ முதல் வந்திருக்கு, அது உயிர் முதல். மரத்தில் இம் கூட்டல் ஆ, அப்போ இம் வந்து முன்னாடி வந்திருக்கு மெய் முதல். சரிங்களா? ஸோ உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். சரிங்களா? புணர்ச்சியில் அதே மாதிரி அது உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல் மாதிரி இங்கே வந்து 4 வரும். இறுதி எழுத்து வருமொழி முதல் எழுத்தை பொறுத்து 4 வகையாக பிரிக்கலாம். என்னென்னன்றதுன்னா, உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். அங்கே வந்து என்ன பார்த்துருப்போம், ஒன்று நிலைமொழியில் என்ன ஈராக இருக்குது, இல்லை வருமொழியில் என்ன முதல் எழுத்தாக இருக்குன்னு பார்த்து 4 சொல்லியிருப்போம். நிலைமொழியில் இது 2 ஈரு, உயிரிரு மெய்யிரு. வருமொழியில் 2ம் இருக்குது, உயிர் முதல் மெய் முதல். அதே ஆனால் இங்கே வந்து என்னென்னா 2லையுமே பார்க்கணும். எப்படி, நிலைமொழியிலையும் பார்க்கணும், வருமொழி முதல் எழுத்தையும் பார்த்து நம்ம சொல்லணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஒரு எடுத்துக்காட்டு. மணி
மணி கூட்டல் அடி. சரிங்களா? இது வந்து வறுமொழியில் என்ன இருக்குது? முதல் எழுத்து உயிர் இருக்குது. மணியில் என்ன இருக்குது? இன் கூட்டல் ஈ. இங்கே வந்து என்னவா இருக்குது? ஈ இருக்குது. அப்போ இங்கே ஈயும் இருக்குது, இங்கே ஆவும் இருக்குது. என்னென்னா உயிர் முன் உயிர். 2 எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? உயிர் முன் உயிர் வந்திருக்கு. அதே மாதிரி தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா பனி கூட்டல் காற்று. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் கூட்டல் ஈ. அப்போ நிலமொழி இறுதி எழுத்து என்னவா இருக்குது? உயிர் இருக்கா? அதுக்கு முன்னாடி காற்றில் என்ன இருக்குது? இக்கு கூட்டல் ஆ இருக்கா? இங்கே என்ன இருக்குது? இக்கு ஃபஸ்ட்டாக இருக்குது. ஸோ வந்து உயிர் முன் மெய். சரிங்களா? அப்போ உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய். அதே மாதிரி மெய் முன் உயிர். இதில் மெய் முன் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. இது மெய், இது உயிர். மெய் முன் உயிர். அடுத்து வந்து மெய் முன் மெய். மரத்தில் இம்மு மெய்யாக இருக்கா? அடுத்து கிளையில் வந்து இக்கு மெய்யாக இருக்குது. அப்போ மெய் முன் மெய். அப்போ 4 இருக்குது. அப்போ உயிரிரு மெய்யிரு, உயிர் முதல் மெய் முதல், அது 4. அதுக்கப்புறம் உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய். என்னடா இது, இதெல்லாம் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கானே, இதெல்லாம் தேவையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரித்து எழுதுக்கு சேர்த்து எழுதுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடிப்படை தெரியாமல் நீங்கள் வந்து எந்த ஒரு பிரித்து எழுது சேர்த்து எழுதுக்கும் உங்களுக்கு பண்ண முடியாது. திடீர்னு எங்கேயோ வந்து ஒரு கொஷின், ஒரு வினா கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்னடா அது இவ்வளோ டஃப்பாக கேட்டாங்க, கடினமாக இருக்குது வினாத்தாள் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி நினைக்கக்கூடாது. உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சால் அது எப்படி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் எலிமினேஷன் மெத்தடாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ இது 4 சொல்லியாச்சு. அடுத்து இயல்பு புணர்ச்சின்றது பார்த்தாச்சு, விகார புணர்ச்சின்றதும் பார்த்தாச்சு. சரிங்களா? அதான் தோன்றல் தேர்தல் கெடுதல் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நுழைவு கூட்டல் தேர்வு, இது ரிப்பீட்டட் கொஸ்டின். நுழைவுத் தேர்வு தோன்றல். கல்லூரி சாலை, கல்லூரி சாலை, இதுவும் தோன்றல். பல் கூட்டல் பசை, பற்பசைய முறை. இல்லு வந்து இறானது திரிதல். புறம் கூட்டல் நானு, இம் கெட்டு போயிடும், புறநானூறு கெடுதல். அப்போ தோன்றல் திரிதல் கெடுதல் பார்த்துட்டோம். சரி, இப்போ என்ன புணர்ச்சி பார்க்க போகிறோம்? உயிரீற்று புணர்ச்சி. உயிரீற்று புணர்ச்சி. சரிங்களா? என்ன புணர்ச்சி? உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழி ஈற்றில் வந்து இ ஐ. நிலைமொழி ஈற்றில் என்ன வரணும்? உயிரீற்று புணர்ச்சியில் இ ஐ வந்தால், நிலைமொழி ஈற்றில் ஈ என்னும் உயிரத்தில் ஈராவுடைய சொற்கள் நிற்கும். அவற்றின் முன் 12 உயிர்களையும் முதலாவது சேர்ந்தால் யகரம் உடம்படுமையாக மாறும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இ ஐ இருக்கும். எதில்? நிலமொழி ஈற்றில். அடுத்து வருமொழி ஈற்றில் என்ன இருக்கும்? 12 உயிர்கள் ஆ முதல் அவ்வரை 12 உயிர்கள் வந்தால் என்னவா இருக்குன்னா யகரம் உடம்படு மெய்யாக சேரும். சரிங்களா? உடம்படு ஒரு மெய் வரும், அது யகரம் வரும். சரிங்களா? அதுதான் கான்செப்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலமொழி ஈற்றில் இ ஐ வந்து வருமொழி முதல்ல ஆ முதல் உயிர் எழுத்துக்கு வந்தால் யகரம் வந்து வரும், உடம்படு மெய்யாக வரும். உடம்படு மெய்னா ஒன்றும் இல்லை, உடலையும் உயிரையும் ஒன்று சேர்க்குற ஒரு இதயம் மாதிரி உடம்படு மெய் வந்து ஒரு எழுத்து. சரிங்களா? உயிரையும் உடம்பையும் ஒன்று என்ன இருக்குது? ஒரு ஹார்ட்டுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இதயம் தான் வந்து இந்த உடம்பையும் இந்த உயிரையும் இணைக்கிற மாதிரி. ஏன்னா மனசுன்றது இதயம் தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மனசும் இந்த உடம்பும் இணைக்கிற பார்ட்டாக என்ன இருக்குது? இதயம் இருக்குது. அப்போ இங்கே இதயமாக என்ன இருக்குன்னா யகரம் ஈ இருக்கும். சரிங்களா? அதுதான் உடம்புமை. அப்போ கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இ ஐ வரும் நிலமொழி ஈட்டில் வரணும். வருமொழி முதல்ல வந்து ஆ முதல் அவரையான உயிரெழுத்துக்கு வந்தால் ஈன்ற உடம்படுமை வந்து வரும், ஹார்ட்டுன்றது வரும். சரிங்களா? பாருங்கள், மணி கூட்டல் அழகு. மணி என்னது? மணி என்ன பிரிச்சிங்கன்னா நீங்களே பாருங்கள், நீயே பிரிச்சிங்கன்னா இன் கூட்டல் ஈ. அப்போ ஈ வந்துச்சா? நிலமொழி ஈட்டில் ஈ வந்துச்சு. வருமொழி முதல்ல நீங்கள் பார்க்கவே தேவையில்ல, ஆ வந்துருச்சு. அப்போ உடம்படுமை என்ன வரும்? ஈ வரும். அப்போ மணி அழகாக மாறும். கான்செப்ட் புரிஞ்சிச்சா? அப்போ இதுதான். சரிங்களா? மணி அழகாக ஈயும் சேர்ந்து மணி அழகாக மாறுது. இது பாருங்கள், தீன்றதுனா இத்து கூட்டல் ஈ, ஏன்றது உயிரெழுத்து. அப்போ நிலமொழி ஈட்டில் வந்து ஈ வந்துச்சு, வருமொழி ஈட்டில் வந்து ஏன்ற உயிரெழுத்து வந்துச்சு. ரெண்டு சேரத்துக்காக ஈன்ற யகர உடம்புடைமை ஹார்ட் வந்து சேர்த்து விடுது. தீ கூட்டல் எரி, தீ எரி. அதே மாதிரி தான் ஓடை கூட்டல் ஓடம், ஓடை கூட்டல் ஓரம். டைன்றது என்னது? டைன்றது பிரித்தா இட்டு கூட்டல் ஐ. அப்போ ஈ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ஈ வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், ஐ வந்து பார்த்துட்டோம். ஐ வந்துட்டு ஓரம்ன்ற உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ ஓன்ற உயிரெழுத்து வந்தால் யகர உடம்புடைமை வந்து
அது வந்து ஓடையோரம்ன்ற மாறும். சரிங்களா? சரி, இப்போ என்ன பார்த்துட்டோம்? இ ஈ ஐ இது 3 வந்துச்சுங்க. சரி, இது 3 தான் வந்துச்சு. நிலமொழி ஈற்றில் எகர உடம்படை மை வந்துச்சு. அப்போ இது 3 இல்லாமல் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் வரணும். அது 3மே இல்லாமல் வேறு ஏதாவது எழுத்து ஆ ஆ ஈ கிடையாது, ஊ ஊ ஏ ஏ ஐ கிடையாது, ஓ ஓ இந்த மாதிரி எழுத்துக்கள் நிலமொழி ஈற்றில் வந்த உயிரெழுத்துக்கள் வந்தால், வறுமொழி இதில் 12 உயிர்கள் வந்தால் அதே மாதிரி வகர உடம்படுமை தோன்றும். 2 கான்செப்ட் தான். எகர உடம்படுமை எங்கே வரும், வகர உடம்படுமை எங்கே வரும்? நிலமொழி ஈற்றில் ஈ ஈ ஐ வந்தால் எகரம் வரும். இந்த 3 எழுத்துக்களும் இல்லாத எழுத்துக்கள் வந்தால் வகரம் வரும். சரிங்களா? பல கூட்டல் உயிர். சரிங்களா? பல கூட்டல் உயிர். அப்போ இல் கூட்டல் ஆ வந்திருக்கா? அப்போ நிலமொழி ஈற்றில் ஆ வந்திருக்கு. வறுமொழி இதில் வந்து உயிர் வந்திருக்கு. அப்போ என்ன வந்திருக்கு? இவ்வு சேர்ந்து பல உயிர்னு மாறும். பா கூட்டல் இனம், அதான் பா கூட்டல் இவ்வு கூட்டல் இனம் மாறி பாவினமாக மாறும். சரிங்களா? ஸோ 2 கான்செப்ட் பார்த்துட்டோம். இப்போ வந்து இதில் வந்து என்னென்ன பார்த்தோம்? ஏகாரம் நீக்கினுங்க. ஆ ஆ பார்த்தால ஆ ஆ ஈ கிடையாது, ஊ ஊ ஏ ஏ கிடையாது, ஐ கிடையாது, ஓ ஓ அவ் அவ்வளோ வராது, இருந்தாலும் சொல்கிறேன். சரிங்களா? இதெல்லாம் வந்தால் வகர உடம்படி வரும். ஏகாரம் வந்தால் 2மே வரும். சரிங்களா? ஏகாரம் வந்தால் 2மே வரும். எப்படி வேணால் மாறும். ஏகாரம் வந்தால் 2மே ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம். சரிங்களா? ஏகாரத்துக்கு சே கூட்டல் அடி. சே பிரிச்சா என்ன வரும்? இச்சு கூட்டல் ஏ. சரிங்களா? ஏகாரம் வந்துச்சா? அடியில் உயிரெழுத்து ஆ வந்திருக்கா? அப்போ சே கூட்டல் ஈ கூட்டல் அடி சே அடி மாறும். அதே மாதிரி சே கூட்டல் இவ் கூட்டல் அடி சேவடின்னு மாறும். அப்போ ஏகாரம் வந்தால் 2ம் வரும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா? அப்போ 3 கான்செப்ட் தான். இ இ ஈ ஐ கூட 12 உயிரெழுத்துக்கள் சேர்ந்தால் ஈ வரும். இது ஏகாரத்தை தவிர்த்த மற்ற உயிரெழுத்துக்கள் வந்து 12 உயிரெழுத்துக்கள் வந்தால் இவ்வு வரும். சரிங்களா? ஏகாரத்துக்கு ஏகாரம் வந்தால் கூட சேரும்போது 12 உயிரெழுத்துக்கள் வந்தால் ஈயும் வரலாம், இவ்வும் வரலாம், எது வேணால் வரலாம். சேயடியும் வரலாம், சேவடியும் வரலாம், தேவாரன்னு வரலாம். சரிங்களா? இவனே கூட்டல் அவன், இவனே அவன், ஈ வந்துச்சுல, அதுக்கு ஏற்ற மாதிரி. அதாவது வெறும் 2மே சேர்ந்து வரும்னு சொல்ல முடியாது. சில இடத்துல இவ்வு வரும், சில இடத்துல ஈ வரும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? தே கூட்டல் ஆரம் தேவாரம். இங்கே தேயாரன்னு வரக்கூடாது, தப்பு. இவனே கூட்டல் அவன் அவன், இவனே அவன். இங்கே இவனே வன் வரக்கூடாது. சரிங்களா? இவ்வு வரக்கூடாது. அதுதான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? சரி, அதுதான் இங்கே மேலே கொடுத்துருக்கான். ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும். சரிங்களா? உடம்படுமை என்றாகும். நன்னூல் 162 சொல்லியிருக்கு. இதை கூட கேட்கறது சான்ஸ் இருக்குது. ஸோ புரிஞ்சிச்சிங்களா? உயிரீற்று புணர்ச்சி என்னன்றது புரிஞ்சிச்சிங்களா? ஏதாவது புரியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். அடுத்து குற்றியலுகரம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், குற்றியலுகரம் போட்டிருக்கேன். சரிங்களா? குற்றியலுகர புணர்ச்சி. குற்றியலுகர புணர்ச்சியில் வந்து குசுடு துபுரு எதில்? நிலமொழி ஈற்றில் வந்து குசுடு துபுரு வரும். சரிங்களா? நிலமொழி ஈற்றில் குசுடு துபுரு வரும். வறுமொழியில் வந்து உயிரெழுத்துக்கள் வரும். சரிங்களா? வறுமொழியில் வந்து உயிரெழுத்துக்கள் வந்தால், இப்போ நிலமொழி ஈற்றில் குசுடு துபுரு வரும், வறுமொழியில் வந்து உயிரெழுத்துக்கள் வரும். சரிங்களா? வறுமொழியில் வந்து உயிரெழுத்துக்கள் வரும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த குசுடு துபுரில் உகரம் இருக்குல்ல, உகரம் கெடும். இந்த குற்றியலுகர புணர்ச்சி வந்தால் அப்போ வட்டு கூட்டல் ஆடினான், வட்டு இட்டு இட்டு எப்படி பிரிக்கலாம்? இட்டு கூட்டல் ஊ. சரிங்களா? ஆடினான், இங்கே உகரம் கெடும். சரிங்களா? அப்போ 2 இட்டு இருந்து ஆடினான் இருக்கும். அப்போ இட்டா மாறிடும், வட்டாடினான் அப்படின்னு வரும். சரிங்களா? வட்டு கூட்டல் ஆடினான்,
வட்டாடினான் அப்படின்றது மாறும். அப்போ நீங்கள் ஒரு சேர்த்து எழுதுக, வட்டு கூட்டல் ஆடினான் சேர்த்து எழுதுகன்னு பார்த்த உடனே நீங்கள் குசுடுத்து பிற ஒரு எழுத்து வந்துடுச்சு, வறுமொழி முதல்ல வந்து ஆ வந்துச்சு, உயிரெழுத்து வந்துடுச்சு. அப்போனா இது வந்து உகரம் கெட்டு மெய்யோட உயிரெழுத்து சேரும். அப்போ வட்டாடினான் வரும் அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். சரிங்களா? இதனடா இப்படி சொல்கிறேன், சேர்த்ததுக்கு இப்படி சொல்கிறேன்னா இப்படி தான் கேட்பாங்க. உங்களுக்கு டேரெக்டாக குற்றியலுகர புணர்ச்சியிலேருந்து வந்திருக்கான், நீங்கள் வந்து சேர்த்ததுக்கு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பார்த்தோன்னே நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேசிக் கான்செப்ட் எல்லாம் தெரியணும். உயிரீறு, மெய்யீறு, உயிர் முன், மெய் முன், உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் மெய், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஈ ஐ வழி எவ்வும், ஏனைய உயிர் வழி வவ்வும், ஏ முன் இவ்விருமையும் அப்படின்ற கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்களா, நீங்கள் அழகாக வந்து புணர்ச்சி வந்து அந்த சேர்த்து எழுதுக்கு வந்து கரெக்டாக எழுதலாம், இல்லை பிரித்து எழுதுக்கு கூட கரெக்டாக எழுதலாம். சரிங்களா? இது வந்து முற்றி இலகுரங்களுக்கும் இவ்விதி பொருந்துன்னு சொல்கிறாங்க. உறவு கூட்டல் அழகு, உற கூட்டல் இவ் கூட்டல் வ, உறவு கூட்டல் அழகு, உறவழகு மாறும். சரிங்களா? ஸோ முற்றியலுகர புணர்ச்சிக்கும் உறவு அப்படின்றது முற்றியலுகரம். சரிங்களா? உறவுன்றது முற்றியலுகரம். முற்றியலுகரம் பார்த்துருக்கோம் இல்லையா? முற்றியலுகரம் கான்செப்ட் நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்கள். இதே இதில் சீரீஸில் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சரிங்களா? அப்போ முற்றியலுகரம் இதே போகும். அப்போ இயல்புன்றது பொன் கூட்டல் வலை, பொன் வலை. விகாரம்ன்றது பூக்கூட்டல் கூடை, பூக்கூடை தோன்றல். கல் கூட்டல் சிலை, கற்சிலை கெடுதல். கபிலர் கூட்டல் பரணர், கல்கூட்ட சிலை கட்சியில் வந்து திரிதல். கபில கூட்டல் பரணர், கபில பரணர், அது வந்து கெடுதல். சரிங்களா? அடுத்து உடம்புடுமை. ஈ வழி எவ்வும், ஏனைய உயிர் முன் வவ்வும், ஏ முன் இவ்வுரிமையும் ஞாபகம் வச்சுக்கணும். மணி கூட்டல் அடி, மணியடி. குரு கூட்டல் அரு, குருவருள். தே கூட்டல் இலை, தேயிலை. தே கூட்டல் ஆரம், தேவாரம். குற்றியலுகரம் இந்த புணர்ச்சி பாருங்க. எனது கூட்டல் உயிர், குசுட்டு துப்புரில் வந்திருக்கா, எனது உயிர். தூளை வந்து இத்து கூட்டல் ஊ கெட்டுரும், ஏன்னா இத்துன்னு இருக்கும், இத்து கூட்டல் ஊன்னு சேர்ந்து எனது உயிர்னு மாறும். இந்த எனது உயிருக்கு ஒரு இது சொல்கிறேன் பாருங்கள். எனது உயிரா, இப்போ இத்தில் வந்து என்ன இருக்கும், இத்து கூட்டல் ஊ இருக்கும், உகரம் கெட்டு போயிடும் குசுட்டு துப்புரு வந்தால். அப்போ என இத்து கூட்டல் உயிர். சரிங்களா? அப்போ இத்து கூட்டல் சேர்ந்தால் தூவாக மாறும், அப்போ எனது உயிர் மாறும். சரிங்களா? நாடு கூட்டல் யாது, நாடி யாது. இதுவும் குற்றியலுகர புணர்ச்சியில் நம்ம பார்த்துருக்கோம், குற்றியலுகர புணர்ச்சியில் பார்த்துருக்கோம், போய் பாருங்கள். நிலவு கூட்டல் ஒளி, நிலவொளி. சரிங்களா? குற்றியலுகர புணர்ச்சியில் நம்ம இதெல்லாம் நடத்தியிருக்கோம், முன்னாடியே அந்த கிளாஸ் நடத்திருக்கோம், அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஸோ இப்படி தான் இந்த புணர்ச்சி அமையும். குற்றியலுகர் வந்து சொல்லியிருக்காங்க. மண்தொடை மென்தொடை இதெல்லாம் நடத்திட்டேன். சரிங்களா? இதெல்லாம் அங்கே போய் பாருங்கள். சரி, புணர்ச்சியில் முதல் உயிர் புணர்ச்சி, மெய் இது உடம்புடு மெய் புணர்ச்சி, குற்றியலுகர புணர்ச்சி பார்த்தேன். அடுத்தது மெய் மயக்கம் புணர்ச்சி பார்ப்போம். சரிங்களா? மெய் மயக்கம். மெய் மயக்கம்னா அது இனமான எழுத்து தோன்றும், இனமான எழுத்து தோன்றும், இல்லை வலி மிகுதல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது என்னென்ன எழுத்துனா க ச த ப. என்னதா வறுமொழியில் வந்து க ச த ப வரணும். அப்படி அதுக்கு இனமான எழுத்து ஞ ங்க ஞ ந ம. சரிங்களா? காக்கு ங்க, சாக்கு ஞ, தாக்கு ந, பாக்கு ம. இதுதான் இனமான எழுத்து. இந்த இனமான மெய்யெழுத்து ஒற்று எக்ஸ்ட்ரா தோன்றது தான் வந்து உங்களுக்கு வந்து மெய் மயக்கம் அல்லது வலி மிகுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. சில இடங்களில் மெல்லினம் மிகும், வலியும் மிகும், மெல்லினம் மிகும். மெல்லினம் மிகுறது தான் இனமான எழுத்து மிகுதல். சரிங்களா? வல்லினம் மிகுன்றது அந்த இக்குன்றது 2 தடவை வர்றது. சரிங்களா? அது மேக்ஸிமம் வராது, இது இப்படி தான் வரும், இனமான எழுத்தாக வரும். பாருங்கள், எந்த எழுத்துக்கள் வறுமொழியில் கசத்தப்போ வரும், இப்போ எங்கெல்லாம் வரும்ன்றது பாருங்கள். எகர ஈற்றுக்கு சொல்லுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். ஓகேங்களா? எகர ஈற்று சொல்லுக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். வேற்றுநிலை சொற்களுக்கு முன்னாடி ஏறாரமும் மெல்லினம் மிகும். புலி என் சுவைப்பெண் முன்னாடி வல்லெழுத்து மற்றும் மெல்லினம் மிகும். உயிரெழுத்து எதில் கொண்ட மரப்பெருக்கு முன்னாடி மெல்லினம் மிகும். பூ எனும் முன்னாடி வல்லினத்தோடு மெல்லினம் மிகும். வலி மிகுதல் அதே மாதிரி சில இடத்துல வந்து மெல்லினமும் மிகும். சரிங்களா? எகர ஈற்று சொல்லும் அது வந்து என்னென்ன எழுத்துன்னு பார்ப்போம். அது வந்து மெல்லினம் மிகுதல் சொல்லுவாங்க. எகர ஈற்று சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும். எகர ஈற்றாக இருக்கணும். மெய்
மெய் செய். இங்கே பார்த்தீங்கன்னா யகர ஈற்று. அடுத்து வேற்றிலை மெய் மயக்கத்தில் ஏறழ முன்னர் மெல்லினம் மிகும். வெறும் ஈ மட்டும் அல்ல, ர ர இரு இழு வந்தாலும் மெல்லினம் மிகும். சரிங்களா? புலி என்னும் சுவைப்பேர் முன்னர் வல்லெழுத்து மட்டுமின்றி புளிச்சோறும் வரும், புளிஞ்சோறுன்னு வரும். சரிங்களா? நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். புளி கூட்டல் சோறு போட்டிங்கன்னா புளிச்சோறும் போடலாம், புளிஞ்சோறும் போடலாம். சரிங்களா? அதுதான் சொல்கிறேன். வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினம் மிகும். அப்போ எகரீட்டு சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும். மெல்லினம் என்ன மிகும்? அது ரிலேட்டடாக உள்ள மெல்லினம். மெய் கூட்டல் மயக்கம். மாக்கு என்ன? மெய் கூட்டல் மயக்கம். மாக்கு ஒற்றெழுத்து என்ன வரும்? இம் இல்லையா? அதான் மெல்லினம் மிகுதல். மெய் மயக்கம். மெய் கூட்டல் ஞானம், மெய் ஞானம். செய் கூட்டல் நன்றி, செய் நன்றி. இந்த ஒற்று மிகுதல், மெல்லின ஒற்று மிகுதல். அடுத்து வேற்றிலை மயக்கத்தில் ஏறழ முன்னர் மெல்லினம் மிகும். சரிங்களா? வேற்றிலை மை மயக்கத்தில் ஏறழ முன்னாடி மிகும். ஒரே விஷயம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கடைசியா பார்க்க போறது மெய் மயக்கம். மெய் மயக்கத்தை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருந்தேன். சரிங்களா? எகர ஈட்டு சொற்களுக்கு முன் மெல்லினம் மிகும். வேற்றுநிலை மெய் மயக்கத்தில் ஏறழ முன்னர் மெல்லினம் மிகும். புலி என்னும் சுவைப்பெயர் முன் வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினம் மிகும். புளிச்சோறு, புளிக்கறின்னு சொல்லலாம், புளிங்கறி, புளிஞ்சோறும் சொல்லலாம். சரிங்களா? உயிரெழுத்தை உயிரில் கொண்ட மரப்பெயர்கள் முன்னர் மெல்லினம் மிகும். மா கூட்டல் பழம், இம் கூட்டல் ஆ இருக்கு, மாம்பழம். விலங்காய், வி கூட்டல் இல் கூட்டல் விலங்காய். சரிங்களா? பூ என்னும் பெயர் முன்னர் வல்லினத்தோடு மெல்லினம் மிகும். பூச்செடின்னு சொல்லலாம், பூச்சோலை சொல்லலாம், பூத்தொட்டியும் சொல்லலாம். அதே மாதிரி பூங்கொடியும் சொல்லலாம், பூஞ்சோலையும் சொல்லலாம், பூந்தொட்டின்னு சொல்லலாம். சரிங்களா? சோ பூக்கு பின்னாடி வல்லினம் வந்தாலும் வல்லினமும் கரெக்டா இருக்கலாம், மெல்லினம் வந்தா மெல்லினமும் சரியா இருக்கும். சரிங்களா? சோ இன்னைக்கு கிளாஸ் இதோட ஓவர். அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். நன்றி மாணவர்களே.